அதிகமா 32:25. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு? போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செபிச்சிட்டோம் விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும். ஆண்டோட பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலை எந்திரிச்சு செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமாக இருக்கும். அதை விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும். நம்ம போராடி செபிக்கணும் தேவன் எதிர்பார்க்குறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் தேவனை விசுவாசித்தார், சிறையனாக மாறினார். அது மாத்திரம் இல்லை, தேவன் அவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். ஈசாக்கு என்ன சரி தேவனுடைய வசனத்து மேலே என்ன எப்படி இருந்தாரா? தியானமாக இருந்தார். இவர் யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தூதனானோடு போராடி மேற்கொண்டான். போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சாரா? கெஞ்சிருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திரம் நம்ம எதுக்கு சும்மா ஏதோ 2 ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார்? போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தளவு நான் என்ன செய்ய மாட்டோம்மா, போகவே விட மாட்டேன். அப்படி போராடி செபிச்சார். நம்மளும் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு செபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறதில்ல. நம்ம ஆண்டுகிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த உலகத்தை ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்போ இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம செபிச்சா தான். அதுக்கு பிறகு நம்ம செபிச்சாலாம் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துலேயே நம்ம என்ன செய்யணும்? போராடி செபிக்கணும்.